ஆடி கிருத்திகை ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் வந்து முருகருக்கு எலுமிச்சம்பழம் மாலை கட்டி போட்டேங்க. ரொம்ப விசேஷம். நம்ம எப்படி வீட்டில் மாவிளக்கு பூஜை பண்ணுறோமோ, மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணுறோமோ, அதே மாதிரி முருகருக்கு வந்து எலுமிச்சம்பழம் மாலை சாத்துறது ரொம்ப விசேஷங்க. எலுமிச்சம்பழமாக வாங்கிட்டு வந்து பஞ்சு நூலில் மாலை கோர்த்து சாமிக்கு போட்டு கும்பிடுறது இந்த கிருத்திகையில் ரொம்ப விசேஷங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழமாவது நீங்கள் கோயிலில் வாங்கி கொடுங்க. அது மட்டுமல்ல, பால், பழம், விபூதி இதெல்லாமும் சாமிக்கு வாங்கி கொடுக்கலாம். வியாழக்கிழமை சாயந்தரம் தான் கிருத்திகை ஆரம்பிச்சது. அதனால் நான் சாமிக்கு வந்து மாலை கட்டி வியாழக்கிழமை சாயந்தரமே போட்டு கும்பிட்டுட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேங்க. வீட்டில் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை தான் வீட்டில் வந்து பூஜை பண்ணினேங்க. வந்து பார்த்திங்கன்னா மயில் கோலம் போட்டு பூஜை ரூம்லேயும் வாசல்லையும் கோலம் போட்டு மாவிளக்கு செஞ்சு நான் பூஜை பண்ணினேங்க. இந்த மாவிளக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி பாகு எடுத்து அதை வந்து மாவிளக்காக செஞ்சு அதில் விளக்கு போடுவாங்க. இந்த மாவிளக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த கிருத்திகையில் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி மாவிளக்கு செஞ்சு சக்கரை பொங்கல் செஞ்சு இன்றைக்கி நான் கிருத்திகையை கொண்டாடினேங்க. நம்ம தமிழ் கடவுளான முதல் கடவுள் முருகரை நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா மாதமும் கிருத்திகை வருங்க. ஆனால் இந்த ஆடி கிருத்திகை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷங்க. கிருத்திகை திதியில் கொண்டாடுற இந்த நாளை தான் கிருத்திகைன்னு சொல்லுவாங்க. இது எல்லா மாதமும் வரும். ஆனால் இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப முருகருக்கு விசேஷமான நாள். அந்த நாள் பூராவும் பால் பழம் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருந்து மாலை உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிப்பது ரொம்ப விசேஷங்க.